எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு இந்த வீடியோஸ்னால், எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ரீல்ஸ் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நடிப்பேன், டான்ஸ் ஆடுவேன், எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் பொண்ணு என்ன சொன்னிச்சுன்னா, அம்மா உனக்கு என்ன பிடிக்கும், டான்ஸுனா உனக்கு பிடிச்சிச்சின்னா நீ அதை ட்ரை பண்ணுமா அப்படின்னு. என்னை பெற்றவங்களோ என்ன கட்டினவனோ யாருமே உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டதில்ல. நம்ம எதனா இது இல்லை இது கரெக்டு தப்புன்னு பேசினா நீ பொம்பளை இதெல்லாம் நீ பேசக்கூடாதுங்கிற ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான் வைக்க தெரியும். நம்ம ஆசையோ கனவை கடவுளால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அதே நான் பெற்ற பசங்க கேட்குறாங்க, அம்மா நீ டான்ஸ் உனக்கு பிடிக்கும், ஆக்டிங் பிடிக்கும், நீ ட்ரை பண்ணுமா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம், எனக்கு டைம் இல்லைம்மா, உங்களை காப்பாற்றணும், வீட்டுக்கு மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு நான் சம்பாரிச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு நான் கஷ்டப்படுறேன். பட்டாலுமே நான் நல்லா இருக்கணும்னா நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். யாருக்காகவோ வருத்தப்பட்டுக்கிட்டோ ஐயோ ஃபீல் பண்ணிக்கிட்டோ அதெல்லாம் இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா இருக்கணும், கெத்தாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அவ்வளோதான். மித்தபடி நம்ம உண்மையாக நேர்மையாக ஹார்ட் ஒர்க் எஃபெக்ட் போட்டோமா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜெயிக்கும். அதனால் நான் எப்பயுமே நான் நம்புவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த குழந்தைங்க இவ்வளோ யோசிக்கிறாங்களே நம்மளை பற்றினா யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா நாங்க உன்னை பத்தி யோசிக்காம யார் பத்தியுமா யோசிப்போம். அதனால என்ன என் லைஃப்ல இவங்க இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால இதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் யாருக்கு கரெக்டா தோணுதோ அவங்க கரெக்டா நினைச்சுக்கிட்டு, யாருக்கு தப்பா தோணுதோ அதுக்கு நாம எதுவும் பண்ண முடியாது. அதனால யாருக்காகவும் நம்ம வாழ்றத ஐயோ 4 பேர் சொல்லிடுவாங்களோ, நம்ம புருஷனாகட்டும் பெத்தவங்களாகட்டும், ஐயோ நீ வாழா வெட்டிய வந்துட்டா 4 பேர் முன்னாடி நம்ம பார்க்க முடியாது, வாழா வெட்டியா வந்துட்டியா, ஐயோ 4 பேத்துக்கு நான் என்ன பதில் சொல்றது. 4 பேர் நம்ம பிள்ளைங்க பட்னியா கிடந்தாலோ நம்ம லைஃப் சரியில்லைனாலும் அந்த 4 பேர் வரமாட்டாங்க. கை தட்டி வேடிக்கை பார்க்க மட்டும்தான் அந்த 4 பேர், குறை சொல்றதுக்கு மட்டும்தான் அந்த வாய் வலிக்கும். அவங்க வீட்லயும் தான் பிள்ளைக்கு